தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சீர்காழி அருகே இடிந்து விழும் தருவாயில் உள்ள தரணீஸ்வரர் சுவாமி கோயிலுக்கு உடனடியாக நிதி ஒதுக்கி திருப்பணிகளை தொடங்க வேண்டும் என்று கிராம மக்கள் நியூஸ்7 தமிழ் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் புதுத்துறை கிராமத்தில் அமைந்துள்ள 1200 ஆண்டுகள் பழமையான இந்த கோயில் சிதிலமடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது. 3 குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டதாக கல்வெட்டு சான்றுகள் கூறும் இந்த கருங்கல் கோயிலுக்கு 2013 1,23,00,000 ரூபாய் மதிப்பீடு தயார் செய்யப்பட்டும் திருப்பணி தொடங்கப்படவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 13 ஆண்டுகள் கடந்தும் கோயில் பணியை தொடங்க எந்த அரசும் நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்த கிராம மக்கள் கோயிலை புனரமைக்க வேண்டும் என்று நியூஸ்7 தமிழ் மூலம் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கோயில் பார்த்திங்கன்னா பிரதோஷத்துக்கு 2 கால பூஜை நடக்கும். 2 கால பூஜைக்கு வெளியூர்லேருந்து நிறைய பேர் வருவாங்க. அதேமாரி பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு பைரவருக்கான உண்டான அலங்கார பூஜை அபிஷேகம் எல்லாமே நடக்கும். சிவராத்திரிக்கு நல்ல இதாக நடக்கும். ஊர் மக்கள் எல்லாருமே வராங்க. ஆனால் சிதலமடைஞ்சிட்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேதளமாக இருக்குது, படிக்கடெல்லாம் எதுவுமே. அதனால் கொஞ்சம் இந்த கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஆட்சியிலேயாவது எங்களுக்கு இந்த கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியை எடுத்து தருமாறு நாங்கள் இந்து அறநிலையத்துறைக்கு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்ம ஊர் விக்ரம சோழநல்லூர்னு ஒரு காலத்தில் பேர் இருந்துச்சு. அதை இப்போ புதுசாக அந்த வெள்ளப்பலன்ற ஆறு பிரிஞ்சதுக்கப்புறம் புதுத்துறை மாற்றியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த கோயில் எப்போனா ஒரு 1200 வருஷத்துக்கு முன்னால் உள்ள கோயில்னு சொல்கிறாங்க. நிறையா நமக்கு இந்த கோயில் நிறைய சேதம் அடைஞ்சு போயிடுச்சு. இங்கே ஒரு முருகர் கோயில் சுப்பிரமணியர் ஆலயமும் இருக்குது. அங்கே ஒரு பின்னாடி காலத்தில் ஒரு 150 காவடி 200 காவடி எடுத்தால் சொல்லப்படுது. அங்கே நமக்கான இந்த கோயிலுக்கு சொந்தமான வெங்கல சிலைகளும் நிறையா இருக்குது. நம்ம பக்கத்தில் திருவாலி கிராமத்தில் தேடி கண்டுபிடிச்சாங்க. அதில் ஒரு 7-8 சிலை இருக்குது. அந்த சிலைகளையும் நம்மளுடைய சுப்பிரமணிய சிலையும் உரசி பார்த்ததில் நம்ம கோயிலுக்கான சொந்தமான சிலை தான் இருக்குது. இது வரைக்கும் மனு கொடுத்து அதுவும் இன்னும் ஒரு பரிசீலனை பண்ணாமல் இருக்காங்க. கோயில் பழுதுனதுனால நம்மளுடைய அந்த முருகர் சிலை மங்கை மடம் ஒரு கோயிலில் இருக்குது. அது புதுத்துறைக்கு விக்ரம சோழருக்கான சொந்தமான கோயிலும் இருக்குது. அதனால் நமக்கு இந்த கோயில் எப்போ கட்டி முடிக்கிறாங்களோ அப்போ தான் அந்த சிலைலாம் வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அரசு விரைவில் அதை கட்டி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 20 வருஷமாக நாங்களும் அரசாங்கத்துக்கிட்ட பல முறை முயற்சி பண்ணி பல முறை மனு கொடுத்து எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம். வருஷத்துக்கு ஒரு தடவை அரசாங்கம் வர்றது, அதிகாரிகள் பார்க்குறது, அதோட போட்டு போயிடுறாங்க. இப்போ புதுசாக வந்திருக்கிற அரசாங்கமாவது இந்த கோயிலை கட்டி கொடுத்து இந்த கிராமத்துக்கு ஒரு பெருமையை சேர்த்தாங்கன்னா நல்லது.